VPN யூஸ் பண்ணா நான் மாட்ட மாட்டேன். லைக் விபிஎன்ங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாட்டாமல் தப்பு பண்ணுறதுக்காக பர்பஸ்க்காக இது வரல. இது வந்த பர்பஸ் வந்து பட் த விபிஎன் வந்து நீங்கள் ஒரு சிங்கப்பூர் விபிஎனோ ஒரு யூரோப்பியன் விபிஎனோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து மறு வச்சுட்டு போய் பேங்கில் கொள்ளையடிக்கிற மாதிரி. அப்போ மாட்டிப்பாங்க. VPN யூஸ் பண்ணா நான் மாட்ட மாட்டேன். VPN யூஸ் பண்ணா நான் வந்து ஜித்து அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? இது எப்படி தெரியுமா இருக்கு? இப்போது மறு வச்சுட்டு மாறு வேஷத்தில் போய் திருடுனா நான் மாட்ட மாட்டேன்னு உங்கள்கிட்ட ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. வாடா மாறு வேஷத்தில் போய் ஒரு பேங்கை கொள்ளையடிச்சிடலாம். என்னடா மாறு வேஷம் கேட்டா தான் மறு நீ ஒன்று ஒட்டிக்கோ நான் ஒன்று ஒட்டிக்கிறேன் போய் கொள்ளையடிச்சிடலான்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போவீங்களா கூட? அது மாதிரி தான் அந்த விபிஎன். அப்போ மாட்டிப்பாங்களா சார்? கண்டிப்பாக விபிஎன்ங்கிறது ஒரு மருவு தான். அது மொத்தத்தில் உங்கள் அடையாளத்தை மாதிரி மறைக்காது. உங்களை வந்து ஒரு வேற ஆள் மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணும். பட் தட் இஸ் ஆல்சோ கிளியர்லி ட்ரேசபிள். இன்னும் நாளைக்கு மாட்டுறவங்க ஒரு 4 நாள் கழிச்சு மாட்டுவீங்க. எஸ்பெஷலி விபிஎன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இதோட டெஃபினிஷனை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். ஓகேங்களா? ஏன் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் நெட்வொர்க்கை விர்ச்சுவலாக ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு சிடிஎஸ்லையோ இல்லை ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி ஏதாவது ஒரு டிசிஎஸ்லையோ ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ரொம்ப செக்யூர்டு ப்ராஜெக்ட். நீங்கள் வெளியிலேருந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அது அவங்க ப்ரைவேட் அவங்க பில்டிங் நெட்வொர்க்கில் அவங்க சாஃப்ட்வேர் அவங்க நெட்வொர்க்கில் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் ஒர்க் ஆகும். நீங்கள் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்துட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க, நெட்வொர்க் விட்டு வெளியே வந்துட்டீங்க, அந்த ஃபைல்ஸ் எதுவுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஈவன் நீங்கள் கம்பெனி எம்ப்ளாயாக இருக்கலாம், ஈவன் நீங்கள் லேப்டாப் அவங்க கொடுத்த லேப்டாப் கூட வச்சிருக்கலாம். பட் அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை உங்களால் ரீட் பண்ணவோ இது பண்ணவோ முடியாது. இதுதான் நம்ம ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்னு சொல்லுவோம். பட் இது விபிஎன் விர்ச்சுவலி ப்ரைவேட் நெட்வொர்க்னு ஏன் சொல்கிறோன்னா, இப்போ கொரோனா வந்துச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்க. இப்போ அவங்க எல்லாத்தையும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பாலிசி படி அது வந்து ப்ரைவேட் நெட்வொர்க்கில் தான் இருக்கணும், என்ன செக்யூர்டு. ஆனாலும் இவங்களை வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ண வைக்கணும். எதை யூஸ் பண்ணி? பப்ளிக் நெட்வொர்க்கை யூஸ். அப்போ இந்த இடத்துல தான் இந்த விபிஎன்ங்கிறது ஆக்சுவலாக இந்த பர்பஸ்க்காக வந்து இந்த என்ன பண்ணுன்னா விர்ச்சுவலி ப்ரைவேட் நெட்வொர்க். நீங்கள் விர்ச்சுவலாக இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி ஒரு டனலை வந்து அது கிரியேட் உங்கள் லேப்டாப்புக்கும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய டிசிஎஸோ உங்களுடைய மெயின் ஹப் ஆஃப் எந்த ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸ்க்கும் ஒரு டனல் ஃபார்ம் பண்ணும். அந்த டனலை எஸ்டாப்ளைஸ் பண்ணி, டனல்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு பைப், ஒரு டனலை எஸ்டாப்ளைஸ் பண்ணிட்டு அந்த டனல் வந்து ஒன்ஸ் ஆஃபீஸில் லேண்ட் ஆகிடுச்சுன்னா எஸ்டாப்ளைஸ் ஆகிடுச்சுன்னா அப்போது என்ன ஆகும்னா நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி, ஆனால் நீங்கள் எங்கே இருப்பீங்க? வீட்டில். அப்போ உங்களுக்கு அந்த ஆக்சஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கும். பட் நீங்கள் இங்கே தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். இப்போது அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சர்வரில் நீங்கள் இந்த விபிஎன் எஸ்டாப்ளைஸ் பண்ணீங்க இல்லையா, எந்த ஐபியிலேருந்து எஸ்டாப்ளைஸ் பண்ணீங்க, அந்த விபிஎன் எஸ்டாப்ளைஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறீங்க, அங்கிருந்து என்னென்ன ஃபைல்ஸ்லாம் அப்ரோச் பண்ணிங்கிற டேட்டா அது ரெக்கார்ட் அந்த லாகை வந்து அது ரெக்கார்ட் பண்ணிகிட்டே தான். ஸோ ஒருவேளை ஜென்ரலான லாக் ஐபிடிஆர்னு சொல்லுவோம். ஜென்ரலாக உங்களோட யூசேஜ் லாக்ஸ் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க இன்டர்நெட்டில் அப்படிங்கிற தரவுகள் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த இன்டர்நெட் ப்ரொவைடர் கிட்ட இருக்கும். நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த தகவல் எங்கே இருக்குன்னா விபிஎன் ப்ரொவைடர் கிட்ட இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே இருக்க வேண்டிய டேட்டா இவர்கிட்ட இருக்கும், பார்ட்டி ஏ கிட்ட இருக்கும், பார்ட்டி பி கிட்ட இருக்கும். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ வித்தின் இந்தியாவுக்குள்ள இருந்ததுன்னா இது கவர்மெண்ட்டோட ஓன் கண்ட்ரோல். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விபிஎன் கிளைண்ட்டும் இங்கே தான் இருக்காரு, விபிஎன் சர்வரும் இங்கே தான் இருக்குது, டேட்டாவை அவங்க ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணுவாங்க. பட் த விபிஎன் வந்து நீங்கள் ஒரு சிங்கப்பூர் விபிஎனோ ஒரு யூரோப்பியன் விபிஎனோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்தியன் கவர்மெண்ட் வந்து they are approaching to particular அந்த கண்ட்ரியோட சைபர் டிவிஷனை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் தட் கேஸ் இஸ் வெரி சிவியர் அப்படின்னா அவங்க வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்கிறேன், நம்ம கண்ட்ரியோட விபிஎன் சர்வரை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி சிங்கப்பூருக்கு பண்ணிடுறாரு. ஏன்னா அவர் சிங்கப்பூர்லேருந்து சிங்கப்பூருக்கு டேரெக்டாக பண்ணாமல் இந்தியா சர்வரை கனெக்ட் பண்ணி பண்ணிடுறாருன்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு என்ன பண்ணும்? அவங்களுடைய சைபர் டிவிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சைபர் டிவிஷனை அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்கள் சர்வர் உங்கள் ஏபி யூஸ் பண்ணி தான் எங்களுக்கு இந்த கிரைம் நடந்திருக்கு. யார் என்னன்னா நம்மால் என்ன பண்ணுவாருன்னா இது சிங்கப்பூர்லேருந்து தான் வந்திருக்கு, இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து தான் அந்த கிரைம் வந்து நடந்திருக்குன்னு இவங்க சொல்லிட போகிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அங்கே போய் அதே தான் ஒரு ஹாப் வந்து டிலே பண்ணுங்க. அதான் சொன்னீங்களா மறு வச்சுட்டு போய் பேங்கில் கொள்ளையடிக்கிற மாதிரி. அந்த அளவுக்கு தான். அந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த விபிஎன் போட்டால் நான் மாட்ட மாட்டேன், அது ஒரு மித்து தான், கம்ப்ளீட்லி மித்து. அப்படி இல்லை அது இப்போ வந்து இந்தியாவோட மற்ற கண்ட்ரிஸோட
சைபர் ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதுவும் நீங்கள் VPN ப்ரொவைடராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு VPN சர்வர் போட்டு ஒரு VPN சர்வீஸை கொடுக்குறீங்க ஒருத்தங்களுக்குன்னா, அங்கே வந்து எக்ஸ்ட்ரா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அவங்க வந்து மாதம் அந்த ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணணும். அந்த ஆக்டிவிட்டியில் சஸ்பீஷியஸ் இருந்தால் அவங்களே அதை எடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்பவும் கம்பேர் தென் இந்தியா, மற்ற கண்ட்ரிஸ் ஆர் ஃபார் ஹெட் இன் சைபர் கிரைம் போர்ஷனில். அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வேறு யாரும் சரி இந்த VPN போட்டுட்டு எது பண்ணாலும் மாட்ட மாட்டோம் அப்படிலாம் தயவு செஞ்சு இருக்காதீங்க. இன்னைக்கு மாட்டுறவங்க 4 நாள் கழிச்சு மாட்டுவீங்க, ஆனால் கண்டிப்பாக மாட்டுவீங்க. ஸோ அதனால் டோன்ட் டூ எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி, எனி நான்சென்ஸ் ஆக்டிவிட்டி, டோன்ட் டூ இட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 70,000 ப்ளஸ் வந்து கேஸ் வந்து சைபர் கிரைம் கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது நம்ம இந்தியாவில். கரெக்ட். ஸோ இதில் அஃபெக்ட் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 30% டீனேஜர்ஸ் தான் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. இவங்க இதிலிருந்து ப்ரிவென்ட் எப்படி பண்ணிக்கிறது? அஸ் அ இண்டிவிஜுவலாக நாங்கள் எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது? அப்பாவி மக்கள் நிறையா மாட்டிக்கிறாங்க. க்ரைம் அப்படின்னா சைபர் க்ரைம் எஸ்பெஷலி இந்த பப்ளிக் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஸோ இது ரொம்ப வருத்தத்துக்குரியது தான். எப்படியுமே ஒரு அட்வான்டேஜில் எப்பவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். எந்த ஒரு அட்வான்டேஜுக்கு கீழேயுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜுங்கிறது இருக்கும். அது மாதிரி இன்டர்நெட்டுங்கிறது இது ஒரு பவர்ஃபுல் கிஃப்ட் தான் டு த பீப்புள். இன்றைக்கி வந்து ஜாதி, மதம், கலாச்சாரம் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாக பார்க்குறோம். இப்போ ஃபேஷனே வந்து வேறு கண்ட்ரி பையனும் வேறு கண்ட்ரி பொண்ணும் கல்யாணம் பண்ணுறது தான் இப்போ ஃபேஷனு. ஸோ இந்த அளவுக்கு வந்து மக்களுக்குள்ள ஒரு இணக்கம் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கை வந்து டெவலப் பண்ணுற பவர் வந்து இன்டர்நெட்டுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் இதோட அட்வான்டேஜஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளோட நாலேஜ் ஹெல்ப் பண்ணுது, நம்மளுடைய லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்ஸ்கேல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி எக்கச்சக்க அட்வான்டேஜஸ் வந்து எஜுகேஷனில் ஆரம்பித்து மெடிசன்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இன்டர்நெட்டோட அட்வான்டேஜ் இல்லாத இடமே கிடையாது. பட் டிஸ்அட்வான்டேஜ்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி க்ரைம்ஸ் நடந்துட்டு தான் இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து ஒரு செயின் பறிப்பு இன்னை வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ரோட்டில் நடந்து போனீங்கன்னா செயின் பறிப்பு நடக்க தான் செய்யுது. அந்த மாதிரி நிறையா க்ரைம்ஸ் வந்து பப்ளிக்லி ஆக்சஸ் இருக்கிற ஃபெசிலிட்டியை வச்சு அந்த க்ரைம் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பப்ளிக் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணியும் க்ரைம் கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருக்குது. அதில் நிறையா அப்பாவிகள் மாட்ட தான் செய்கிறாங்க. ஸோ எங்கள் நெட்வொர்க்லேயே வந்து இயர்லி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு மந்த்லி ஒரு 1 or 2 சைபர் கிரைம் டிவிஷன்லேருந்து எங்களுக்கு வந்து டேட்டா கேட்டு லெட்டர் வரும். ஸோ அது வந்துட்டு தான் இருக்குது. அதில் வந்து நிறையா இன்னசென்ஸும் மாற்ற தான் செய்கிறாங்க. தப்பு பண்ணால் மாட்டுவாங்க. ஸோ பட் இன்னசென்ட்டாக இருக்கும்பொழுது அவங்க எதுவுமே பண்ணாமல் மாட்டிக்கிறதுன்னு நடக்கிறது வந்து சான்சஸ் இருக்கான்னு 100% இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்க சப்ஜெக்ட் பேசுவோம். டீனேஜர்ஸ் அண்டு குழந்தைங்க, இவங்க தான் நம்ம டீனேஜர்ஸே குழந்தைங்க தான். ஸோ இப்போ டீனேஜர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஈஸியாக டைவர்ட் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்நாடகா கவர்மெண்ட் அண்ட் AP கவர்மெண்ட் வந்து ஆமாம் லெஸ் தென் 14-15 இயர்ஸ் டீனேஜர்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணுறது அஃபென்ஸ்னே அப்படிங்கிற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் வந்து நம்ம குழந்தைங்க வந்து யூஸ்வலாக இந்த பேரண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப புவராக இருக்குது இந்த ஜென்ரேஷனுக்கு. அவங்க வந்து அந்த இன்டர்நெட்டில் இருக்கிற இன்னொரு பக்கம் ஆபத்தை வந்து உணராமல் அவங்க வந்து அவங்கள வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டுறாங்க இன்டர்நெட்டுக்குள்ளே. ஸோ எதையுமே கண்டுக்காமல். ஸோ ஆக்சுவலாக பெரும்பாலான குழந்தைகள் எதையும் தேடி போகிறதில்ல. ஆனால் இன்டர்நெட்டில் வந்து இந்த டைவர்சிஃபிகேஷன் அட்ராக்ஷன் போர்ஷன் வந்து நிறைய அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னமோ ஒரு சாதாரண ஒரு சோஷியல் மீடியாவில் சும்மா ஒரு வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் எல்லா வீடியோ கண்டென்ட் போடுறவங்களையுமே எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. அவங்களுடைய மோட்டோ எல்லாமே ஜென்யூன் மோட்டோவாக இருக்காது. ஸோ உங்களை டைவர்ட் பண்ணி உங்ககிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதோ இல்லை உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு த்ரெட் பண்ணுறதோ தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். பேட் பீப்புள் ஹேவ் ஆல்வேஸ் அ பேட் மைண்ட். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாலேயோ இல்லை மற்ற சோஷியல் மீடியாஸில் பார்க்குற எல்லாருமே நல்லவங்க கிடையாது. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் என்ன பர்பஸ் அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ அப்போ அவங்க ஒரு லிங்க் கொடுக்குறாங்க, இல்லை அவங்க ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, இல்லை அதில் ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு வருது அப்படின்னா, ஸோ இதில் மெயினாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற அந்த டீனேஜர்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் தான் வந்து ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க. ஈஸியாக அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிடுவாங்க. கிளிக் பண்ணி லைக் இப்போ எப்படி நீங்கள் ஒரு குழந்தை போய் ஒரு உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு தங்கம் வாடான்னு சொல்கிறீங்க, அது வராது. இதே ஒரு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். தட் இஸ் அட்ராக்ஷன். ஸோ அது வந்து நம்ம பை டிஃபால்ட் நம்ம பிளட்லேயே இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த யாராவது அதை கொடுக்குறாங்க இல்லை அதை காட்டுறாங்க அப்படின்னா அதை நம்ம அட்ராக்ட் ஆக தான் செய்வோம். அதுவுமே அந்த டீனேஜர்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது. பின்னாடி என்ன இருக்குதுன்னு யோசிக்கிற அளவுக்கான மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் இந்த கவர்மெண்ட் ஹேஸ் டன் அ குட் ஜாப். டெய்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். இன்டர்நெட்குள்ளே எப்போ வந்துட்டாங்களோ தே ஆர்
ஆர் கனெக்டட் டு தி பப்ளிக். நீங்கள் வீதியில் நடந்துட்டு போகிற மாதிரி தான். நீங்கள் வீதியில் ஒரு குழந்தைய எந்த சப்போர்ட் இல்லாமல் நடந்துட்டு போனீங்க என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா? அதே தான், அது ஒரு பப்ளிக் ரோடு, இது பப்ளிக் இன்டர்நெட். நீங்கள் விர்ச்சுவலி அஃபெக்ட் பண்ணுவாங்க. விர்ச்சுவலி கேன் ஆக்சஸ். நீங்கள் அங்கே ஃபிசிக்கலாக ஆக்சஸ் பண்ண முடியுது ரோடில், இங்கே வந்து விர்ச்சுவலாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒன்ஸ் நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னாவே பேரண்ட் ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கு ஒரு 20 years வர வரைக்கும் அவங்களுக்கு பர்சனல் டிவைசஸ் எதுவும் கொடுக்காதீங்க. லைக் பர்சனலாக ஒரு ஃபோனு, பர்சனலாக ஒரு டேபு, பர்சனலாக ஒரு லேப்டாப்பு. இட் இஸ் அ வெரி வெரி டேஞ்சர். நீங்கள் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸோ வாட் எவர் இட் இஸ், உங்கள் டிவைஸை கொடுங்க. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் டிவைஸை கொடுத்து உங்கள் கண் பார்வையில் யூஸ் பண்ண வைங்க. அது இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டரே கொடுத்து வீட்டில் இருக்க கம்ப்யூட்டரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க பெட்ரூமில் இருப்போம், அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியாது, அவங்க அம்மா கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது அவங்க பேரண்ட்டுக்கும் லாட் ஆஃப் ஒர்க், அவங்களுக்கும் ஒர்க் இருக்குது, அதை பார்க்கணும், அதெல்லாம் இருக்குதான். பட் அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் லிவிங் ரூமில் இருக்கிற கம்ப்யூட்டர் கொண்டு வந்து ஹாலில் வைங்க. ஸோ அப்போ உங்கள் மானிட்டரிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது எதுவுமே வந்து வருமுன் காப்பது தான் சிறந்தது. நீங்கள் அந்த காம்ப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு அது வெளியே வரதுன்றது அதோட சஃபர் வந்து, அதுவும் அந்த டீனேஜில் நீங்கள் சஃபர் ஆனீங்கன்னா தட் வில் பி ரிஃப்ளெக்ட் ஆன் என்டையர் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கை முழுசும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வரக்கூடாதுன்னா பேரண்ட் நீட் அட்டென்ஷன், பேரண்ட் ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் தயர் சில்ட்ரன் ஃப்ரம் தி பப்ளிக் இன்டர்நெட் ஆக்சஸ். ஸோ இன்டர்நெட் இஸ் குட், எஜுகேஷனுக்கு ஒர்க் ஆகுது. நம்ம இன்டர்நெட் அவாய்ட் பண்ணவே முடியாது தான். ஆன்லைன் கிளாஸ்லேருந்து எல்லாமே இருக்குதான். ஏன்னா நிறைய எக்ஸ்ட்ரா எஜுகேஷன்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து அதில் க்ரோத் ரேட் தான் அதிகம். 80% அது பாசிட்டிவ் தான். பட் அந்த 20% நெகட்டிவ், அதோட நெகட்டிவ் ஃபேஸை வந்து நம்ம பார்க்கக்கூடாதுன்னா பேரண்ட் ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு மானிட்டர் தேர் சில்ட்ரன். அவங்களோட டிவைஸ் தனியாக கொடுக்காம இவங்க டிவைஸில் யூஸ் பண்ண வைக்கணும். அது பாயிண்ட் நம்பர் 1. இந்த பாயிண்ட் நம்பர் 2, அவங்க தனியாக ஒரு பெட்ரூமு அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுற டைமில் மட்டும். அதர்வைஸ் படிக்கும்போது அவங்க ப்ரைவசியாக படிக்கட்டும். பட் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது ஒரு ஹாலில் உட்காந்து பண்ண சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். எதுவும் வந்தாலும் அவங்க லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கனாவே ஸோ ஹாலில் உட்காந்து பண்ண சொல்லுங்கள். தட் வில் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட ஐவியூவில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட்லீஸ்ட் நீங்கள் வேறு ஒர்க்காக இருந்தால் கூட அந்த பக்கம் இந்த போக வரும்போது உங்களால் வந்து உங்கள் குழந்தைங்களை வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து என்ன கேட்டால் டில் 20 years வரைக்குமே இட் இஸ் எசென்ஷியல். அகெயின் ஐ எம் சப்போர்ட்டிங் தட் கம்ப்ளீட்லி. 10 years வரல என்ன கேட்டால் ஒரு டீனேஜ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே கூட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கிறது ஒன் மோர் பெஸ்ட். அதுக்கான மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தே கேன். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் வந்து சில்ட்ரன்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. விக்டமாக பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறோம். இன்னும் வந்து நீங்கள் ஆக்சுவலாக எந்த க்ரைம் ஆக்டிவிட்டி பண்ணாத ஒரு நார்மல் இன்டர்நெட் யூசர் அவங்க வந்து அவங்க வந்து க்ரைம் பண்ணவங்க பொசிஷனில் மாட்டிப்பாங்க. நீங்கள் க்ரைம் பண்ணீங்க, அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எப்படி நடக்குதுன்னா, அது நம்ம ரீசெண்டாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் நடந்த ஒரு. ஸோ ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு டெல்லி ஆக்ரா சைபர் கிரைம்லேருந்து ஒரு எஃப்ஐஆர் காப்பி வருது எங்களுக்கு. ஸோ அதில் என்னென்னா ஐபி அட்ரஸ் மெயின் பண்ணியிருக்கேன், எங்கள் நெட்வொர்க்கு சொந்தமான ஐபி அட்ரஸ். இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸை வந்து ஸோ டேட்டில் ஸோ டைமிங்கில் எந்த கஸ்டமர் யூஸ் பண்ணாங்க, இந்த டெஸ்டினேஷனுக்கு கிறிஸ்டல் கிளியர் டேட்டாவாக வரும். ஸோ அது என்னென்னா அந்த க்ரைம் வந்து என்னென்னா ஃபேஸ்புக்கில் வந்து குழந்தையோட டீனேஜ் பொண்ணோட ஃபோட்டோவை வந்து மார்க்அப் பண்ணி ரொம்ப ஒரு 3rd grade மெத்தடில் அவங்க வந்து அதை போஸ்ட் பண்ணி ரொம்ப அது நியூசன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் அங்கே ரெஜிஸ்டர் ஆகி எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி வந்து எங்களுக்கான டேட்டா கொடுங்க, யார் இந்த ஐபி அட்ரஸ், அதாவது மெட்டாவோட ஐபி அட்ரஸ், அந்த பர்டிகுலர் போஸ்ட் ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ணி ஸோ இந்த டைமில் இந்த டேட்டில் யார் வந்தாங்க. ஸோ எங்களோட ஐபிடிஆர் ரெக்கார்ட் படி அது ஒரு இண்டிகேட் ஆனது வந்து எங்களுடைய பொள்ளாச்சியில் இருக்கிற ஃப்ரான்ச்சைசி, அந்த ஃப்ரான்ச்சைசி கீழே இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர். ஸோ இதை வந்து நாங்கள் வேறு வழியில் எங்களுக்கு நாங்கள் வந்து க்ரைம் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது எங்கள் ஒர்க் கிடையாது. டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுறது எங்கள் ஒர்க்கு. நாங்கள் அந்த டேட்டாவை கொடுத்துட்டோம். தென் ஐடி ப்ரூஃப் எல்லாமே, அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே நாங்கள் கொடுத்தோம், காண்டாக்ட் நம்பர். தென் தே ஆர் அப்ரோச்சிங் தெம். அவங்க வந்து அவங்கள கேப்சர் பண்ணி நீங்கள் உடனே இமீடியட்டாக ஆக்ரா கிளம்பி வாங்க, ஸோ இந்த மாதிரி உங்கள் மேலே கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ போயிட்டு தே ஹேவ் ட்ரை டு எக்ஸ்பிளைன், நான் பண்ணலை. ஸோ என்ன ரீசன்னா அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு அப்புறம் நாங்கள் வந்து என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஸோ பிகாஸ் வி ஹேவ் சம் கியூரியாசிட்டி, என்ன நடந்தது உண்மையாக. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு எங்களோட ஒய்ஃபை பாஸ்வேர்டை வந்து ரிலேஷன் ஒருத்தர் வந்திருந்தாங்க, ஸோ அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த டைமில் அந்த ஒய்ஃபை இவங்களோட ப்ராட்பேண்ட் கனெக்ஷனில் இருக்கிற ஒய்ஃபையை வந்து ஆக்சஸ் பண்ணி அவங்க ரிலேஷனு வீட்டுக்கு வராங்க, ஒய்ஃபை பாஸ்வேர்ட் கேட்குறாங்க, கொடுத்துறாங்க. அந்த டைமில் அந்த போஸ்ட்டை பண்ணிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ஒய்ஃபை பாஸ்வேர்டே ஷேர் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஈவன் இந்த ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க அன்லெஸ் அதர்வைஸ் உங்களோட ட்ரஸ்ட் லிஸ்ட்டில் இல்லை, ட்ரஸ்ட் லிஸ்ட்டில் இல்லாத நபர் ஒருத்தர் உங்கள் ஒய்ஃபை பாஸ்வேர்டை கேட்குறாரு அப்படின்னா இட் இஸ் ஹைலி டேஞ்சர். அது உங்களுக்கு இன்னைக்கு ப்ராப்ளம் ஆகலைனாலும் எனக்காவது ஒரு நாள் ப்ராப்ளம் ஆகிட்டு தான் இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ இதுக்கு தான் கவர்மெண்ட் ஹேவ் அ கைட்லைன். இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஹோம் ப்ராட்பேண்ட் அப்படின்னா யூ ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேங்களா. இதுவே நீங்கள் ஒரு ஷாப்
ஷாப்பு ஒரு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக எந்த ஷாப்புக்கு வேணாலும் நீங்கள் ஈவன் பழமுதிர் நிலையத்துலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் சலூன் ஷாப்லேருந்து எங்கே போனீங்கனாலும் அவங்க ஒரு ப்ராட்பேண்டை வாங்கிக்கிறாங்க, வைஃபை பாஸ்வேர்டை ஃப்ரீ வைஃபைன்னு போடுறது ரொம்ப அது வந்து ரொம்ப ராங். இட் இஸ் நாட் அ கைட்லைன், வந்து அப்படி கிடையாது. கைட்லைன்ஸ் படியே தப்பு, நீங்கள் பண்ணுறதே தப்பு. நீங்கள் ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்குறீங்கன்னா அந்த கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் பர்சனல் யூஸ், நாட் ஃபார் தி கமர்ஷியல் யூஸ். அதுக்காக நீங்கள் ஃப்ரீ வைஃபை கொடுக்கவே முடியாதா கஸ்டமரை ஹோல்டு பண்ணுறதுக்குன்னா எஸ் தேர் இஸ் அ கைட்லைன் இருக்குது. நீங்கள் கைட்லைன் படி போனால் தான் யூ வில் பிகம் அ சேஃப். அதர்வைஸ் நீங்கள் தான் மாட்டணும். இப்போ இவர் வந்து சொல்கிறாரு நான் யூஸ் பண்ணல, வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க தான் நான் அவங்களுக்கு கொடுத்தேன், அவங்க எப்படி அவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்க? இவன் அவங்க தப்பே பண்ணலாம்னு அதுக்கான பனிஷ்மெண்ட் அது அவங்களுக்கு தான் வரும். அவங்க கனெக்ஷனில் தான் கிரைம் நடந்திருக்கான எல்லா எவிடன்ஸ் இருக்குது. பட் அவங்க கனெக்ஷனை வேற ஒருத்தன் யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணான எவிடன்ஸ் அவங்க கிட்ட இல்லை. எவிடன்ஸ் அவங்களால எப்படி பண்ண முடியும்? ஓரளவு சொல்ல தான் முடியும். என்ன அதை அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து இவங்க கேப்சர் பண்ணி கொண்டு போய் கொடுத்ததுனால அது கேஸ் வந்து அது வேற மாதிரி போச்சுன்னு வச்சுங்க. இப்போ அவங்க கேஸில் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓகே. இதுவே நீங்கள் ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, யாரோ ஒருத்தன் ஒரு கஸ்டமர் வரான், ஒரு கிரைம் பண்ணிட்டு போயிட்டான். இல்லை நீங்கள் சும்மா வைஃபை பாஸ்வேர்டு வீக்காக வச்சிருக்கீங்க, 1 2 3 4 5 6ன்னு ரோட்டில் போகிறவன் வண்டியை நிறுத்திட்டு வைஃபை என்னென்னலாம் வைஃபை வருதுன்னு பார்க்குறான். ஒரு வைஃபை செலக்ட் பண்ணி 1 2 3 4 5 6ன்னு போட்டு ட்ரை பண்ணுறான். சரி, ஏதோ ஒரு வைஃபைல கனெக்ட் ஆயிடுச்சு, அது உங்கள் வைஃபையாக இருக்குது. அவன் தேவையில்லாத ஒரு கிரைம் வேலையை ஒர்க் பண்ணுறதோ ஒரு பாம் த்ரெட் பண்ணிட்டு போயிட்டான் கவர்மெண்ட்டை அப்படின்னா அது நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ ஷுட் டேக் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் வந்து வைஃபை பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக போடணும், யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இல்லை, அவங்க வந்து வெளியாளுன்னா அவங்க உங்களோட ட்ரஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கணும். ட்ரஸ்ட் லிஸ்ட்டில் இல்லாதவங்களுக்கு நீங்கள் வரவங்களுக்குலாம் 2ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்ம தான் போய் ஜெயிலில் உட்காரணும். கண்டிப்பாக அதுக்கான கான்சிக்வன்சஸ் வரும்போது நீங்கள் அதுக்கான ரெகுலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பி அட்டென்ஷன் பயப்படுறதுக்காக சொல்லலை. இது நிறையா நடக்குது, நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்மளுக்கு நடக்க வரைக்கும் அதோட கஷ்டம் நம்மளுக்கு தெரியாது. என்னைக்கு நம்மளுக்கு அந்த பிரச்சனை வருதோ அன்றைக்கி தான் அதோட ஆழம் புரியும். ஸோ கண்கட்ட பெண் சூரிய நமஸ்காரம் பண்ணி யூஸ் இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து டோன்ட் ஷேர் யுவர் வைஃபை பாஸ்வேர்ட் டு எனிபடி. இதில் வந்து வைஃபை பாஸ்வேர்டை ஷேர் பண்ணாமையும் பிரச்சனை நடக்கும். அப்படி ஒரு கேஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆஃபீஸையே மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஈவன் அவங்க எம்டிலேருந்து எல்லாமே அவங்க ஆஃபீஸோட பிஸ்னஸ் ஆப்ரேஷனையே வந்து 10 days ஷட் டவுன். நம்ம கோயம்புத்தூரில் அது ஆமாம், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸோ அது கம்பெனி நேம் நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது என்ன நடந்திருக்குன்னா எங்களுக்கு இதே மாதிரி தான் ஒரு நேஷனல் செக்யூரிட்டி, ஏன்னா வந்து கிரைம் இஸ் டிஃப்ரெண்ட். நேஷனல் செக்யூரிட்டி டிவிஷன்லேருந்து எங்களுக்கு மெயில் வர்றது வந்து அது இம்மீடியட்டாக அவங்க வந்து லைவ்லேயே இருப்பாங்க. வி ஷுட் கிவ் த டேட்டா லைவாக கொடுக்கணும். அவங்க தே ஆர் நாட் ரெடி டு ஈவன் வெயிட் ஃபார் அ மினிட். ஸோ நாங்கள் டேட்டாவை அப்போவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்போவே கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமே வந்து ஒரு கம்பெனியை நாங்கள் அந்த ஐபி அட்ரஸ் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டாங்க, நாங்கள் கொடுத்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 hours கூட இல்லை, ஒரு பெரிய டீமே வந்து அவங்க ஆஃபீஸை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. போய் பார்த்துட்டு எதுவுமே அவங்க தே ஆர் நாட் ரெடி டு டிஸ்கஸ் எனிதிங் டு எனிபடி. கம்ப்ளீட்டாக அங்கே அவங்க ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை கம்ப்யூட்டர்ஸு அத்தனை சர்வர்ஸ் எல்லாத்தையும் சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இது எதுக்காக எத்தனை விஷயம் நடந்ததுன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு சைனீஸ் ஐபி அட்ரஸில் இருந்து இந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி, அது சைனீஸ் ஐபி அட்ரஸ்ங்கிறதே ஃபஸ்ட்டு தெரியல. ஃபஸ்ட் ஆக்சுவலாக நடந்தது என்னன்னா இவங்க ஐபி அட்ரஸ்ல இருந்து ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்குது நம்மளோட ஆர்மிக்கு நடந்திருக்கு. ஸோ ஆர்மி சர்வர்ஸை வந்து ஹேக் பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்து இவங்க ஐபி அட்ரஸ்லேருந்து நடந்திருக்கு. ஸோ அதனால தான் அந்த அளவுக்கு மேட்டர் சீரியஸ் ஆச்சு. இப்படி நடந்ததுன்னா ஆக்சுவலி அங்கே அந்த கம்பெனி எந்த தப்பும் பண்ணலை, அந்த கம்பெனியில் இருக்கிற ஒர்க்கர்ஸும் எந்த தப்பும் பண்ணலை. அப்புறம் எப்படிங்க சார்? அப்புறம் எப்படி மாட்டினாங்கன்னா இதுதான் விதி. இது எப்படி நடந்ததுன்னா ஆக்சுவலாக அந்த இவங்க வந்து ஏதோ ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற கிராக் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு லிங்க்குக்கு போயிருக்காங்க. அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரில் அவங்க இருக்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிராக் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டுக்கு போயிருக்காரு. அங்கே போனோன்னா டவுன்லோட் லிங்க் கிளிக் பண்ண தானே சொல்லும். டவுன்லோட் கிளிக் பண்ண சொல்லியிருக்காரு. டவுன்லோட்லாம் கிளிக் பண்ணிட்டாரு. சாஃப்ட்வேரும் டவுன்லோட் ஆகிடுச்சு, கூடவே சேர்ந்து மால்வேர் வைரஸும் டவுன்லோட் ஆகிடுச்சு. அவங்க பாட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குன்னா இது ஒரு சைனீஸ் பேஸ்ட் கம்பெனி, சைனீஸ் பேஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த சாஃப்ட்வேர் கிராக் பண்ணி அங்கே போட்டு அதை வா டவுன்லோட் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்மால் போய் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டாரு. மால்வேரும் சிஸ்டமில் வந்து உட்காந்துருச்சு. இப்போ என்னன்னா இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆர்மி, பேங்க்கு, இந்த கவர்மெண்ட்டு இது எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவ், எல்லாமே ரொம்ப ஒரு சிவியர் ஃபயர்வால் பாலிசிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ அப்படி தான் நம்ம சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் ஆகிட்டு ஃபயர்வாலை தாண்டி தான் ஃபயர்வாலில் லாட் ஆஃப் பாலிசிஸ் தேர். எல்லா பாலிசி ஸ்கேனிங்கும் அந்த இன்டர்நெட் பேக்கெட்டில் ஸ்கேன் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பேக்கெட்டோட டேட்டா வந்து பர்டிகுலர் டேட்டாவை வந்து எடுத்து கொடுக்கும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மோஸ்ட்டாக பேங்க் அண்ட் கவர்மெண்ட்னாவே கண்ட்ரி கோடுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஐபி அட்ரஸுமே வந்து கண்ட்ரி கோடு மேப் ஆயிருக்கும். இந்தியானா IN, சைனானா CH, அந்த மாதிரி கண்ட்ரி கோடு ஒரு கண்ட்ரிலையும் அந்த ஐபி அட்ரஸ்லேயே மேப் ஆயிருக்கும், ஹெட்டர்லேயே மேப் ஆயிருக்கும். இப்போ நம்ம இந்தியன் சென்சிட்டிவான கவர்மெண்ட் சைட்ஸ் ஆகட்டும் சரி இல்லை பேங்கிங் சைட்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்தியன் கண்ட்ரி கோடு இருந்தால் மட்டும்தான் அலோவே பண்ணும். வேற எந்த
கண்ட்ரி கோட் இருந்தாலும் அலோ பண்ணாது. நீங்கள் வேறு எந்த கண்ட்ரி கோட் வேறு எந்த கண்ட்ரி ஐபிலேருந்துமே இந்த மாதிரி சென்சிட்டிவான சைட்ஸை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல தான் இந்த மால்வேர் வந்து ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ இவர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிராக் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணார். இது அந்த சைனீஸ் பைண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே இது வந்து உட்காந்துருச்சு. இந்த மால்வேரும் அவங்க கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கு உள்ளுக்குள்ளே. நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த மால்வேரோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இந்த மால்வேர் ஒரு எனி டிஸ்க் மாதிரி ஒரு டீம் வீவர் மாதிரி அவங்களுக்கு வேலை செய்யுது. எங்கேருந்து சைனாலேருந்து அவங்க இதை ஆக்சஸ் பண்ண முடியுது. இதை ஆக்சஸ் பண்ணி பட் உங்கள் கம்ப்யூட்டர்லாம் வந்து இப்போ எனி டிஸ்க் ஆக்சஸ் பண்ணால் மவுஸ் அங்கேயும் மூவ் ஆகும். யாரோ ஒருத்தங்க எனி டிஸ்க் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, டீம் வீவர் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து அது அந்த கீபோர்டு மானிட்டர்லாம் ஆக்சஸ் பண்ணாது. உள்ளுக்குள்ள இருக்க டெர்மினலாக மட்டும் ஆக்சஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து ஃபஸ்ட்டு இவங்க கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி இவங்க கம்ப்யூட்டர்லேருந்து எல்லா நியூசன்ஸையும் பண்ணுறாங்க. இந்த நம்ம இந்தியன் ஐபிக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கும். ஸோ டினை பண்ணாது ஃபயர்வால். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அலோ பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அலோ பண்ணாலும் ஆத்தென்டிசிட்டியில் இருக்கும். பட் நீங்கள் கிராக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை நீங்கள் உள்ள காம்பவுண்டை தாண்டி உள்ளே வரணும்ல. ஸோ அப்போ இவங்க கம்ப்யூட்டரை வச்சு அவங்க அந்த இந்தியன் ஐபியில் வராங்க. அப்போ வந்து இவங்க மாஸ்க் ஆயிக்கிறாங்க. இவங்க யாருன்றது தெரியாது. இது வந்து சைனீஸா யார் இதை பண்ணுறான்றது தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ணுறதா தான் கணக்கு. ஸோ நடந்திருக்கு. ஹேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது அவங்க ஃபயர்வால் அலர்ட் கொடுத்ததுனால ட்ரேஸ் பண்ணி எல்லாம் வந்து அவங்க எல்லாம் சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இது பாருங்கள், கிட்டத்தட்ட அவங்க எதுவுமே பண்ணலை. பட் த காட் கிரேஸ் அந்த அவங்க சீஸ் பண்ணிட்டு போன சிஸ்டமில் இந்த டேட்டாலாம் ப்ராப்பராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே மால்வேர் இருந்தது, அந்த மால்வேரில் தான் அந்த ப்ரோக்ராம் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அவங்கள பேக் டு நார்மல் அலோ பண்ணிட்டாங்க. அவங்க கம்பெனியை அவங்க ஓகே அவங்க மிஸ்டேக் பண்ணலாம் சொல்லி ஒரு சின்ன நோட்டீஸ் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. ஆனால் இதுவே யோசிங்க, அவங்க அந்த எந்த எவிடன்ஸும் கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. அஃபென்ஸ் நீங்கள் தான் பண்ணீங்க, அந்த கம்பெனி தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இதுக்கும் கைடன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, இந்த டெலகாமோட கைடன்ஸை வந்து எந்த கம்பெனிஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை, எந்த வைஃபை ஹாட்ஸ்பாட் கொடுக்குறவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை. இதுதான் வந்து லைக் வந்து நம்மளோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கு இல்லையா டுவர்ட்ஸ் டு கண்ட்ரி. அதோட லேகாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தப்பே பண்ணாமல் அது ஒரு தப்பு தான் ஆக்சுவலாக. இப்போ இவங்க ஆக்சுவலாக அந்த தப்பு பண்ணலை, ஆனால் தப்பு பண்ணியிருக்காங்க. என்ன தப்புனா, ஆஸ் பர் த கைட்லைன் படி அவங்க அந்த இடத்துல ஒரு ஃபயர்வால் செட்டப் போட்டிருக்கணும். அவங்க ஆஃபீஸ் ஒரு இன்டர்நெட்டை இண்டிவிஜுவல் ஒருத்தர் யூஸ் பண்ணாமல் பல பேர் ஒரு இன்டர்நெட்டை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னாவே அவங்க ஒரு லாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அங்கே வச்சிருக்கணும். ஏன்னா அவங்க லோக்கலாக யார் என்னென்ன ஆக்சஸ் பண்ணுறா, இப்போ நாங்கள் வந்து இந்த ஐபியிலேருந்து தான் ஆக்சஸ் பண்ணாங்கிறது தான் கொடுப்போம். அந்த ஐபிக்கு கீழே அவங்களுடைய லோக்கல் ஆஃபீஸ்க்குள்ளே யார் யூஸ் பண்ணா என்னென்ன யூஸ் பண்ணான்னு அவங்களுக்கு தெரியணும்ல. இப்போ இதே இப்படி எடுத்துக்கோங்க, வைரஸ் இங்கே மால்வேர் பண்ணாமல் பர்பஸாகவே ஒரு எம்ப்ளாய் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி கம்பெனி கண்டுபிடிக்கும்? இவன் கம்பெனி கொடுக்கணும்ல, இந்த கம்ப்யூட்டரில் தான் அஃபென்ஸ் நடந்திருக்கு, இதை பண்ணது இவர் தான் சொன்னால் தானே அவங்க அதுலேருந்து ரிலீவ் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் அவங்க மானிட்டர் பண்ணணும் கம்பெனியே பண்ணுறது. அப்போ அது பண்ணுறது இல்லை யாருமே. இது எல்லாமே நீங்கள் சொன்னால் சிரிப்பாக இருக்கும். இது எல்லாமே ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 ரூபாயில் இந்த சிஸ்டத்தை நீங்கள் டர்ன் அப் பண்ணிடலாம். எல்லாம் crore and crore பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை விட்டுருவாங்க, இதை கோட்டையை விட்டுருவாங்க. ஈவன் தோ வி ஆர் இம்ப்ளிமெண்டிங், நாங்கள் எவ்வளோதான் புஷ் பண்ணாலும் எவ்வளோதான் சொன்னாலும் அதை பண்ண மாட்டாங்க. இல்லை அவேர்னஸ் அது அப்படியே சொல்லலாம். அது அவேர்னஸ்ன்றதை விட எல்லாம் ஒன்றும் நடக்காது. 70,000 கம்ப்ளைண்ட் பர் ஆனம் இல்லையா இந்தியாவில்? எவ்வளோ ப்ராட்பேண்ட் எவ்வளோ இன்டர்நெட் யூசர் இருக்கும்? 60-70 crore இருக்கும். 70 கோடியில் வெறும் 70,000 பேர் கேசஸ் ரிஜிஸ்டர் ஆகுதுன்னா அப்போ அது வந்து அந்த 70,000 நம்ம இல்லை, நம்ம வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு அசால்ட். அப்படிதான். ஏன்னா அதுவாக இருக்கலாம். இன்னொன்று நீங்கள் சொல்கிறது அவேர்னஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு யாராவது ஒருத்தங்க சொல்லி, ஒரு இன்டர்நெட் ப்ரொவைடரோ இல்லை நெட்வொர்க் இன்ஜினியரோ இல்லை அவங்களோட ஃபயர்வால் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் டீமோ சொல்லி இருந்தால் அவங்க அதை பண்ணலன்னா அலட்சியம். ஸோ இல்லை, சொல்லவே இல்லை, அது அவங்களுக்கு அவேர்னஸே இல்லைன்னா கண்டிப்பாக they have to have a responsibility. ஓகே, ஒரு இன்டர்நெட் ஒரு பப்ளிக்லி கனெக்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எவ்ரிபடி ஹேவ் அ ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி டு இம்ப்ளிமெண்ட் தட். ஸோ அதை கேட்டு தெரிஞ்சு அதை பற்றி கொஞ்சமாவது ட்ரை பண்ணி இது சரியா, இப்படி கொடுக்குறோம், இதில் வந்து மிஸ்யூஸ். ஸோ அவங்களோட செல்ஃப் தாட், இப்போ நம்ம பிஸ்னஸில் செல்ஃப் தாட் வருது இல்லை, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அதையே அப்படி பண்ணக்கூடாது, இது எப்படி பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ யோசிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம் போது அதில் இருக்கிற ஆபத்துக்களும் நீங்கள் உணரணும், அது யோசிக்கணும். இந்த கைட்லைன்ஸையும் வந்து இல்லை யோசிச்சாவே போதும்ல, யோசிச்சா தேட ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பா தேடினா அதுக்கான நாலேஜ் அவைலபிளா இருக்க போகுது. ரைட், அப்படிதானே? நம்ம எதையுமே தேடி தானே கத்துக்கிறோம். எந்த ஒரு விஷயமே யாராவது தேடி வந்து கத்து கொடுக்குறாங்களா இல்ல நீங்க தேடி போய் கத்துக்கிறீங்களா? நம்ம தான் தேடி போய் கத்துக்கிறோம். கரெக்ட். இது வந்து யாருமே எனக்கு சொல்லல, யாருமே எனக்கு அவேர்னஸ் கொடுக்கல, நீங்க பார்க்கல, ட்ரை பண்ணல. இன்டர்நெட்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஆபத்தும் இருக்கு. அந்த ஆபத்துக்குள்ள போக கூடாது நானு, இல்ல என்ன யாரும் மிஸ்யூஸ் பண்ணி அதுல சிக்க வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஒரு அட்டென்ஷன் இருந்தாவே போதுமானது. இது தாராளமா இது எல்லாமே
உடனே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்யூஷன் இஸ் வில் பி தேர். அது வந்து அவங்களுக்கு ஒரு 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 லாங் ரிலீஃப். அதாவது இந்த டென்ஷன் வராத வரைக்கும் டென்ஷன் இல்லை, இந்த டென்ஷன் வந்தால் நீங்கள் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாது, இந்த டென்ஷனை கிளியர் பண்ணுற வரைக்கும். இது அந்த மாதிரியான ஒரு டென்ஷன் தான். ஸோ எவ்ரிபடி நெட்டிசன்ஸ் நீட் அ ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. டூ நாட் திங்ஸ் என்னென்னலாம் இன்டர்நெட்டை டுவர்ட்ஸ் பண்ணணும், டூ நாட் திங்ஸ் பண்ணணும், என்ன ப்ரிகாஷனராக இருக்கணும், அது மினிமம் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் என்ன, கைட்லைன்ஸ் என்ன, எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறத கண்டிப்பாக அதை தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணாங்கன்னா பி ஹாப்பி, ஆல்வேஸ் பி ஹாப்பி. நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இது பெட்டராக தான் இருக்கும். சார் ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக இன்டர்நெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்கள் பண்ணது எல்லாமே ஐ ஓப்பனிங்காகவும் அவேர்னஸாகவும் இருந்தது. பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப ஐ ஓப்பனிங்கான விஷயமா இருந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் எபிசோடில் நான் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் சார் உங்களுக்கு. கண்டிப்பாப்பா, நானும் பதில் சொல்ல ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஷியோர். ஸோ இந்த எபிசோடை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு 4K வீடியோ எனக்கு வேணும், நான் அப்படி சர்ச் பண்ணேன்னா 4K வீடியோ டக்குன்னு ப்ளே ஆகும். இல்லை எனக்கு HD ஒரு 1080 எனக்கு போதும் அப்படின்னா அது ஒரு டக்குன்னு ப்ளே ஆகும். உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? எஸ் சார். அதை இன்ட்டு 100 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே டெக்னாலஜி இஸ் அவைலபிள். வந்து முன்னாடி சொல்லிட்டு பின்னால் பாம்பு வச்சு விட்டுருவாங்க. நம்ம ட்ரம்ப் வச்சுட்டே இருக்க 20 வருஷம் பல ஆயிரம் கோடியை லாஸ் பண்ணியிருக்காங்க. 1.5 அப்படின்னா உங்கள் டிவியே நான் தான்ப்பா அப்படிங்க ஒரே பேர் 2 பேருக்கு வச்சுங்க ஒர்க் ஆகாது. ஆனால் ரியல் வேர்ல்டில் 2 ராம் இருந்தாங்கன்னா 2 ராமே ஓய் அப்படிம்பாங்க.